ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா அவளுக்கு வயித்துல கேன்சர் இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் உயிரோடவே இருப்பான்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அவரு சொன்னதை கேட்டோம்னா இவ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ வேலை பார்க்குற இடத்தோட மேனேஜர் தான் வரான். இப்ப தண்ட சோறு திங்க கூட நீ லாய்க்கு இல்ல. இப்படியா வேலைய பாப்ப? ஒரு வேலைய கூட உன்னால உருப்படியா பார்க்க முடியாதுன்னு அவள புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்ட, இவளே வாழ்க்கையில உயிரோட இருக்க போறதில்லன்னு சோகத்துல இருக்கா. இதுல இவன் வேற திட்டுன திட்டுல இவளுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாரி ஆகிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஐயோ சொட்ட மாண்ட, என்னைய ஓவரா பேசிட்டு இருக்க. நான் வேலை பாக்குறதுல பாதி கூட நீ பார்க்க மாட்ட. அதுல ஒரு வேலையாவது உனக்கு தெரியுமா? சும்மா காட்டு கத்து கத்திட்டு இருக்க. திங்கிற சொத்துக்கு கொஞ்சமாவது வேலை பெரியான்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறா. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு போட்டிருக்கு. அத பார்த்தவுனே இவ காண்டாயிட்டு, இந்த ஆபீஸே இன்னைக்கு நான் எரிச்சுடுறேன். எல்லாரும் செத்து போங்க. நான் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு யார் யார் நினைச்சீங்களோ யாரையும் விட மாட்டேன்னு, இவ பெட்ரோல ஊத்தி அந்த ஆளோட லைட்ட வாங்கி ஆபீஸ எரிக்கிற மாரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா தலைவிக்கு எல்லாமே கனவுதான். இப்படியெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள, அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "என்னடி பகல்லே கனவு காணுட்டு இருக்க? வேலைய பார்க்க சொன்னா அது தவிர எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கன்னு" அந்த ஆளு புடிச்சு திட்டிட்டு இருக்க. தலையெழுத்து இந்த ஆளுகிட்டலாம் திட்டு வாங்கணுன்றதுன்னு இவ அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்கு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவனோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட இந்த சைடு ஜாலியா இருந்துட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி கால் பண்ண அவன பாத்தீங்கன்னா, நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். எதுக்கு என்ன கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ச்சே, எனக்குன்னு இருக்குதா அவன் தான். அவன்கிட்ட சொல்லி அழுகலான்னு பார்த்தா அவனு போனை எடுக்க மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்றது? இவ்வளவு சின்ன வயசுல என் வாழ்க்கையே இல்லையேன்னு இவ அழுதுட்டு இருக்கா. இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்க, அவளோட வீட்டுக்குள்ள இவளோட பாய் ஃப்ரெண்டும் அவனோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இவ அவனோட அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் அந்த லீசிய நீ கல்யாணம் பண்ணிக்காத. அந்த பொண்ணுகிட்ட பணமும் இல்ல, பதவியும் இல்ல. அவ சாதாரண கிளர்க்கா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்காகலாம் நம்ம வரதட்சணை எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவள நீ கழட்டி விட்டுடுடா. நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நீ பார்க்க அழகா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க. எந்த பணக்கார பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா உன்கிட்ட வளைஞ்சு விழுந்துருன்னு" சொல்ல, "ஆமாமா நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. நானும் எவ்வளவு நாள் தான் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கதுன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்டுறா. இப்ப அவ உள்ள வந்த உடனே, "ஓ 2 பேரும் என்ன வீட்ட விட்டு வெளிய துரத்துறத பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நானும் அம்மாவும் சும்மா கல்யாணத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்ன்னு" சொல்ல, "வாய மூட்றா விளங்காதவனே! என்ன கழட்டி விட்டுட்டு இன்னொரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க பார்க்கிறியா? அதுக்காக தானே பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இவனோட புது கேர்ள் ஃபிரெண்ட் தான் வரா. அவள பார்த்த உடனே, "அடி ஜியோ! இங்க என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள்லாம் கிளாஸ்மேட் தான் போல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படின்னா அவன் இன்னும் சிங்கிள் தான். அவன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்றத நல்ல முடிவா எடுத்திருக்கான். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறது என்ன? என்ன மாரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் உச்சிக்கு போயிடுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "உங்க எல்லாரையும் நாய் அடிக்கிற மாரி அடிச்சு துரத்திருவேன். அப்புறம் பொறுக்கி பயலே உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" அவனுக்கு 2 ஆரைய போட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்ல, "இதுக்காகடி நான் வீட்ட விட்டு வெளிய போகணும்? உன்ன இத்தன வருஷம் லவ் பண்ணதுக்கு நான் நெறைய செலவு பண்ணியிருக்கேன். அந்த காசுலாம் திருப்பி குடு. இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன்னு" சொல்ல, "காசு தானே, இங்கே நில்றா இதோ வரேன்னு" இவ போய் கத்திய எடுத்துட்டு வர, கத்திய பார்த்த உடனே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையேன்னு இவ அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு பையன் தான் கால் பண்றான். யாருன்னு பார்த்தா இவளோட பாஸ். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன் கால் பண்ணி, "உனக்காக வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வான்னு" சொல்லிட்டு இருக்கா. "வீட்டுக்கு வெளியே வா? இதுக்கு ஓவர் டைம் பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துட்டீங்களா? என்னால வர முடியாதுப்பான்னு" சொல்லிட்டு இருக்கா. 10 மடங்கு சேலரி அதிகமா தரேன் வந்து தரேன்னு சொல்ல, இவ்வளவு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா மலையில கொடை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இவன் குவின் கம்பெனியோட பிரசிடென்ட் தானே! ரொம்ப பெரிய பணக்காரன். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? இவனோட கம்பெனில தான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை பாக்குறான்னு" சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் போய் அந்த ஆள்கிட்ட 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு வரேன்னு" ஹீரோ கிட்ட தான் பேச வரான். இப்ப "நான் அலீஷியோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. "யாருக்கு? யார்றா பாய் ஃப்ரெண்டு? கிறுக்கு பயலே! ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன்னு" அவன புடிச்சு கன்னா பின்னான்னு திட்ட, இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, பல்ல இளிச்சுக்கிட்டே, "செல்லக்குட்டி உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான்னு" சொல்ல, "ஆமா, அதுல என்னய்யா உனக்கு சந்தோஷம்ன்னு" இவ கேட்டுட்டு இருக்க.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னைய பாத்துட்டு இருக்க? இப்ப நீ போறியா போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு?" இப்ப அவ போலீஸ்க்கு கால் பண்ணி, "சார் 3 ரவுடி என் வீட்டு முன்னாடி இருந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வந்து என்னன்னு கேளுங்கன்னு" சொல்ல, அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவ ஹீரோவ பாத்து, "நீயும் போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "எத்தன நாள் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் செல்லன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல அப்பையிலேருந்து ஒரு கிரஷ். எப்படா அவள கரெக்ட் பண்ணலான்னு தான் ஹீரோ பாத்துட்டு இருப்பான். அதனால தான் பிரேக்கப்ன்னு சொன்ன உடனே மூஞ்சில பல்ப் எரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ பாத்தீங்கன்னா, சரக்கு அடிச்சு ரோட்ல கிடந்திருப்பான். அவன் இப்படி இருக்கிறத பார்த்தவுடனே நெறைய பொண்ணுங்க வந்து அவன்கிட்ட தப்பா நடக்க பார்த்திருப்பாங்க. அத பார்த்தவுடனே ஹீரோயின் தான் வந்து ஹீரோவ காப்பாத்திருப்பா. அப்பயிலேருந்து இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. எப்படா அவள கரெக்ட் பண்ணலான்னு தான் டைம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு, அவ பிரேக்கப் பண்ணிட்டான்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே! அப்டின்னா சீக்கிரமா அவள கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இவ வந்து, "பாஸ் நேத்து நைட்டு நான் உங்கள ரொம்ப திட்டிட்டேன்ல. உடனே என்ன வேலைய விட்டு தூக்குங்க. இனிமே நான் அந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் உன்ன வேலைய விட்டு தூக்க போறேன்? இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் இந்த கம்பெனில தான் வேல பார்க்கணும். உனக்கு 10 மடங்கு சேலரி அதிகமா தரேன்னு சொன்னேன்ல. இந்தா சம்பளம்" அப்டின்னு சொல்லி குடுக்க, இவ்ளோத எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த காச வச்சுட்டு என்ன பண்றது? இன்னும் 3 மாசம் தான். ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே." இவ ஒரு காஸ்ட்லியான கிளப்புக்குள்ள போகலான்னு பார்க்க, அந்த கிளப்ல உள்ள ஆளு இவள உள்ள விடமாட்டேங்கிறான். "மேடம் இந்த கிளப்ல உள்ளவங்கலாம் பார்ட்டி வேர் தான் போட்டு வரணும். இந்த மாரி ட்ரெஸ்லாம் போட்டா வேலைக்காரங்கன்னு தான் நெனைப்பாங்கன்னு" சொல்ல, "யோவ் கவலைப்படாத. நான் போய் பார்ட்டி வேர் போட்டு வரேன் பாருன்னு" இவ குப்பையில கிடக்கிற கவர தூக்கி ட்ரெஸ் மாரி போட்டுட்டு வந்து, "யோவ் இந்த ட்ரெஸ்ஸ பாரு. லிமிட்டெட் எடிஷன். ஒழுங்கா என்ன உள்ள விடுன்னு" சொல்ல, இவ ட்ரெஸ்ஸ பார்த்து அங்க உள்ள எல்லாரும் வாய பொளந்துட்டு இருக்காங்க. "வாவ்! இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கேன்னு" அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவனும் ஹீரோயின உள்ள விட்டுர்றான். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம், "அடேங்கப்பா! 12,000மா? எதுக்குடா ஒரு ஒயினுக்கு 12,000 போடுறீங்க? சிக்கன் பீஸ போய் 7,000 போட்டு வச்சிருக்கீங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே சமைச்சு தின்றுப்பேனேன்னு" இவ அங்க வந்து பொலம்பிட்டு, "சரி, சரி 2 ஒயின எடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும், அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் வராங்க. இப்ப அவள பார்த்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டேய் பஞ்ச பரதேசி! இங்க வர்ற அளவுக்குலாம் உன்கிட்ட காசு இல்லையே! உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் குடுத்தாளான்னு" கேட்க, "ஆமா, நான் தான் குடுத்தேன். ஒழுங்கா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மரியாதையா பேசுடின்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "மரியாதையா தானே பேசிட்டா போச்சு" அப்படின்னு இவ அந்த ஒயின தூக்கி அவன் தலையிலேயே ஊத்தி விட்டுர்றா. இவன் இப்படி பண்ண உடனே அவளுக்கு கோவம் வந்து, அவ வச்சிருக்க ட்ரிங்க தூக்கி ஹீரோயின் மேல ஊத்தலான்னு பார்த்தா, பார்த்தா அந்த இடத்துல ஒரு பையன் குறுக்க வந்துடுறான். யார்றான்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோவோட ட்ரெஸ் ஒயின்ல நனைஞ்சு போயிருது. பார்த்தா ஹீரோவோட பாடி தெரியுது. அத பார்த்தவுடனே இவ பல்ல இளிச்சுக்கிட்டு, "வாவ்! சிக்ஸ் பேக்கா?" அப்படின்னு இவ வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்க. "செல்லக்குட்டி உனக்கு எதுவும் ஆகலையே! நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் பாஸ் இருக்கேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "நீ யார்றா குறுக்க வர? நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். இது எனக்கும் அவளுக்கும் இடையில உள்ள பிரச்சனைன்னு" சொல்ல, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு 5 மில்லியன் செக்க தூக்கி போட்டுட்டு, "இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்கவே கூடாது. இந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்னு" சொல்ல, அந்த செக்க பார்த்த உடனே அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஆனமான வாய பொளந்துக்கிட்டு, வாடா போலான்னு அவன அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின பாத்தீங்கன்னா, "எதுக்காகடா அவனுக்கு 5 மில்லியன் குடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பதானே அவன் உன் கண்ணு முன்னாடி வரமாட்டான். அதுக்காக தான் குடுத்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. 5 மில்லியன் என்ன சும்மா கடந்தவர்தா? 5 மில்லியன் என்கிட்டயாவது குடுத்துருக்கலாம். போயும் போய் அந்த விளங்காதவன் கிட்ட குடுத்துருக்கன்னு, இவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. வேணும்னா கால் பண்ணி அந்த செக்க கேன்சல் பண்ணிடலாம். நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல, "உண்மையாவா? சரி, சரி. அத ஃபர்ஸ்ட்டு பண்ணுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் இங்க வந்தது கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு" சொல்ல, "ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டாவது போலாம்லன்னு" சொல்ல, "பரவால்ல விடு பாத்துக்கிறேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இவன் போனதுக்கு அப்புறம் இவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. இவ ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு 2 பசங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏய் இன்னைக்கு அந்த கோவ சும்மா விடக்கூடாது. அவன்கிட்ட எப்படியாவது கான்ட்ராக்ட்ட மாத்தி சைன் போட்டோம்னா, நம்ம பெரிய ஆளுங்களா ஆயிரலாம்ன்னு" ஹீரோவ ஏமாத்துறத பத்தி பேசிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ற போறேன்னு" ஹீரோ எந்த ரூம்ல உட்கார்ந்திருக்கானோ அந்த ரூம்குள்ள இவ ஒயின் பாட்டிலோட நுழைஞ்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் இங்க வந்தது சும்மா ஒயின் குடுக்கறதுக்காக தான். நீங்க பேசிட்டு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோக்கு சரக்கு குடுத்து மட்டையாக்கிட்டானுங்க போல. ஹீரோவால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. இப்ப அத பார்த்தவொன்னே இவள பாத்தீங்கன்னா, "சாரி சாரால கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாது. ஏன்னா அவரு ட்ரிங்க்ஸ்ல மட்டையாயிட்டாரு. நீங்களே பாருங்கன்னு" சொல்ல, "நீ எப்படி சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்? அது அவரு சொல்லணும். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? வா 2 பேரும் குடிக்கிற போட்டி வச்சுக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றத கேட்கலான்னு" இவ ஒரு பாட்டில் ஃபுல்லா எடுத்து ஊத்திட்டு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவன் மட்டையாயிடுறான். ஆனா ஹீரோயின் நல்லா இருக்கா. அத பார்த்தவனா அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "உன்ன மாரி ஒரு குடிகாரிய நான் பார்த்ததே இல்லன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்தி தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ரூம்குள்ள தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என்ன லவ் பண்ற தானே? எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லி அவள பிடிச்சு கிஸ் பண்ண, இவளும் ஹீரோவ கூட கிஸ் பண்ணிட்டு நைட்டு 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, "ரொம்ப நேரம் தூங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாஸ், டைம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு" இவ போக பாக்க, "அடியே என்ன சொன்ன? பாஸ நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, பாஸ்ன்னு தான் சொன்னேன்னு" இவ சொல்றா. இவன் இப்படி சொன்னோனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. "நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டியா? இப்பவும் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ளது லவ்வர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீயே பெரிய பையன், நானும் பெரிய பொண்ணு. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சகஜமான விஷயம். இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்ல. அடியே, உன்ன மாரி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்லன்னு சொல்ல. அதான் இப்ப பார்த்துட்டல. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காத மாரி அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அவள பெட்ல புடிச்சு தள்ளிடுறான். இப்ப அவன் இப்படி கிட்ட போயிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, சரி சொல்லுன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப அவ ஹீரோவ புடிச்சுட்டு, "இங்க பாரு, தேவையில்லாம என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதன்னு" அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, "உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு" ஹீரோ இந்த பக்கம் காண்டாயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "நீ குடுத்த ப்ராஜெக்ட் கிளையன்ட்க்கு பிடிக்கலையாம். அத ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல. இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ண எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். முதல்ல அந்த ஆள போய் நான் பார்த்துட்டு வரேன்னு" இவன் அந்த கிளையண்ட்ட பார்த்து, "யோவ்! இந்த ப்ராஜெக்ட் எவ்ளோ கஷ்டமான ப்ராஜெக்ட் தெரியுமா? இத போய் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டியேன்னு" அந்த ஆளுக்கு 2 கழட்டு விட அந்த ஆளு பயந்து போயிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ வேற என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டமா. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஹெட் நீயாவே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நான் ஹெட்டான்னு? இவளுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா கம்பெனில உள்ள எல்லாரும், "இவளால தான் கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு" ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. நான் விட்ட கழட்டுல அவன் எனக்கு ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டு போயிட்டான். இதுக்கெல்லாமாடா வாழ்த்து சொல்லுவீங்கன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்காமயே அந்த இடத்த விட்டு சைலண்டா போகலான்னு பார்க்க, கரெக்ட்டா ஹீரோ மேல இடிச்சிடுறா. இப்ப அவ இப்படி இடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடலான்னு பார்க்க, ஹீரோ அவள பிடிச்சிடுறான். "எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, யாரு அவாய்ட் பண்ணா? எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதனால தான் பார்க்க போனேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா புழுவிட்டு இருக்காத. எப்ப பார்த்தாலும் என்ன விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. என்ன காரணம்? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. உண்மையாவே எனக்கு நெறைய வேலை இருந்துச்சு பாஸ். அதனால தான் நான் போக பார்த்தேன்னு இவ இத சமாளிக்கிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சோ, அத பத்தி நீ கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலன்னா, கண்டிப்பா உன்ன விடமாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு வயிறு வலிக்குது. அத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்கிருந்து தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின மடியில உட்கார வச்சுட்டு, "உடம்பு சரியில்லன்னா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா எப்படி சம்பளம் வரும்னு?" இவ கேட்கிறா. "இன்னைக்கு உனக்கு பெய்டு வெக்கேஷன். சோ தாராளமா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் இல்லன்னா உங்களோட வேலை தான் தடப்பட்டு போயிரும். பரவாயில்லன்னு" இவ கேட்க, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். உடம்பு சரியில்லன்னா ஏன் வேலைக்கு வர? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்ப மட்டும் குடு உன்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு. கண்டிப்பா நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன். ப்ளீஸ் எனக்காக" அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட போய் கிஸ் பண்ற மாரி போக, 2 பேரும் கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இப்ப வந்து, என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுவும் பேசாம அமைதியா இந்த இடத்த விட்டு போக, இந்த பொண்ணு ஹீரோயின ஒரு மாரி பாத்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவ பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "அந்த குரூப்ல எந்த கேர்ள் ஃபிரெண்டும் இல்லன்னு சொன்னீங்க. ஆனா அவன் இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு யாருன்றத விசாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மென்ட் பண்றதா பேசி வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு அதுலலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர் தான் வரா. இப்ப வந்து, "ஏண்டி 5,00,000 செக் குடுத்தீங்க. அதுல ஒத்த பைசா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு" ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்க. "உழைச்செல்லாம் சம்பாதிக்க மாட்டியா? அடுத்தவன் காசுக்கு தான் ஆசைப்படுவியான்னு" இவ அவள பிடிச்சு திட்டிட்டு இருக்கும்போது, அவ கையில போட்டிருக்க ரிங்க பார்க்குறா. "ஆஹா! பார்க்க டைமண்ட் ரிங் மாரி இருக்கு. அதுவும் இதான் தாண்டி டைமண்டான்னு" ஹீரோயின் கேட்க, "ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக ஆசையா வாங்கி குடுத்தான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான். இவன் வந்து, "என்ன பிரச்சனை? அவ கூட எந்த பிரச்சனையும் பண்ணாத. வா போலான்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன நீ இப்படி பேசிட்ட? என்ன பார்த்தா உனக்கு அவ்ளோ பயமா இருக்கான்னு?" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவுல சண்டை ஆரம்பிச்சுருது. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவ கையில போட்டிருந்த ரிங்க புடுங்கி கீழ போடுறான். பார்த்தா அந்த ரிங்கு தூள் தூளா போயிருது. அந்த ரிங்க பார்த்தவனா அத எடுத்து அவ கையில வச்சுட்டு, "ஏன்டா பொறுக்கி பயலே! ஒரு ரிங் வாங்கி குடுக்க கூட உன்கிட்ட காசு இல்லையா? பாரேன், இது கிளாஸ்ல செஞ்ச ரிங்கு. டைமண்ட் ரிங்குன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டலன்னு" சொல்ல, சாரிம்மா. உனக்கு கோல்டுல தான் வாங்கலான்னு இருந்தேன். ஆனா கோல்டுக்கு டாக்ஸ் அதிகம், டைமண்டுக்கு டாக்ஸ் அதிகம். அதான் கிளாஸ்ல வாங்கி குடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஏமாத்திட்டு என் கூட பேசாதன்னு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பொண்ண பார்க்குறா. அந்த பொண்ணு போட்டிருக்க பேக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, "நீ ஆசைப்பட்டா உனக்காக பேக் கடையே வச்சு தருவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது,
ஹீரோவல கூட்டிட்டு அவனோட கார் கிட்ட வரான். பார்த்தா அவனோட கார் டிக்கில இவளுக்காக புது ஹேண்ட்பேக் வாங்கி வச்சிருக்கான். எப்ப பார்த்த உடனே, "பாஸ் இது எனக்காகவா? இவ்ளோ ஸ்பெஷலா வாங்கி குடுத்துருக்கீங்கன்னு" இவ ஹீரோக்கு கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, "ரொம்ப தேங்க் யூ பா. ஆனா இந்த ஹேண்ட்பேக்கோட நிப்பாட்டிக்கங்க. இதுக்கு மேல நம்ம 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்றன்னு?" ஹீரோ கேட்குறான். "ஏன்னா உன்ன மாரி ஒரு பிசினஸ்மேன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லன்னு இவ ஜாலியா போயிட்டு இருக்கா. அடி மனசுல இருக்க உண்மையே இப்பவாது சொல்லிட்டு போடின்னு" ஹீரோ கத்திட்டு இருக்கா. இவ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் நிக்கிறான். ஆஹா! இவ்ளோ ஹேண்ட்ஸமான பையன நான் பார்த்ததே இல்லையேன்னு, இவ அவளோட ஃபோன்ல அவனோட பின் போஸ மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு முன்னாடி போய் பார்த்தா, வந்து நிக்கிறது ஹீரோ தான். "நீ எப்படி இந்த ட்ரெஸ்ல? எங்கேயா உன்னோட கோட்டு சட்டை?" அப்படின்னு சொல்லி கேட்க, எப்ப பார்த்தாலும் கோட்டு போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் என் ஸ்டைல மாத்திட்டேன்னு, இப்ப ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். இவளுக்காக தான் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாத்திட்டு வந்திருப்பான். ஒரு பிசினஸ் மேன லவ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அதனால தான் இவன் இப்படி வந்திருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு பார்த்தா அந்த பொண்ணுமே வந்துடுறா. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவளும் ஜீன்ஸ் ட்ரெஸ்லயே வந்துட்டு இருக்க. அத பார்த்தவுடனே பின்னாடி நிக்கிற பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு கப்பிள் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் ஒண்ணும் அவரோட ஃபியான்சி கிடையாது. சும்மா பேசிட்டு தான் இருக்காங்க. மத்தபடி எனக்கு அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம கம்பெனிக்குள்ள காசிப் கிளப்புனீங்கன்னா, உங்க எல்லாரையும் வேலைய விட்டு தூக்கிருவேன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் கோவத்தோட அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவ தனியா வந்ததுக்கு அப்புறம், எனக்கு ஏன் இவ்ளோ பொறாம வருது? அவன நான் காதலிக்கிறது தப்பு இல்ல. ஆனா என் மனசுல அவன் இருக்கான்றத அவன் கிட்ட சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமே சாகப் போற ஒரு பொண்ணு. அவன காதலிச்சு அவன் வாழ்க்கைய கெடுக்க விரும்பலன்னு, இவ்வளவு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. மதிய மீட்டிங்ல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ தான் அந்த மீட்டிங்க நடத்திட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி மீட்டிங் நடத்திட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, இதுதானே ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா இவளுக்கு தும்மலா வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி அவளுக்கு போத்தி விழான்னு வர, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப குளிருது கோட்ட குடுங்கன்னு ஹீரோவோட கோட்ட வாங்கிட்டு போயிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோக்கு அவள திட்டுறதா, இல்ல இவள சமாதானப்படுத்துறதான்னு ஒண்ணும் புரியல. இப்ப இந்த சைடு ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவள எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு என்ன புடிச்சிருக்கா, பிடிக்கலன்றது 2வது விஷயம். ஆனா நான் அவள விட்டு குடுக்க மாட்டேன்னு, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அலர்ஜி வர்ற மாரி ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பெர்ஃப்யூம் எடுத்துட்டு இவன் ஹாலுக்கு வந்துட்டு இருக்கான். அவனோட அம்மா, தங்கச்சி 2 பேரும் இருக்காங்க. இப்ப அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "ஆமா, இவன் இந்த மாரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்றான். என்னால இந்த வாடைய தாங்கவே முடியலன்னு" சொல்ல, "என்ன கருமமோ தெரியலடின்னு" 2 பேரும் கலாய்ச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ஆபீஸ்க்கு வந்த உடனே அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ இந்த பெர்ஃப்யூம் அடிச்சிருக்க? இது ரொம்ப காமெடியான பெர்ஃப்யூம் ஆச்சே" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நான் எத அடிச்சா உனக்கு என்ன? உன் வேலைய பாருன்னு" இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட போக, அவளுக்கு இந்த பெர்ஃப்யூம் சுத்தமா ஒத்துக்கல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ மூஞ்சிலயே தும்மிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அவன் பல்ல இளிச்சுக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்க. "ஐயோ பாஸ் கிட்ட வராதீங்க. தள்ளி போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அண்ணனுக்கு கண்டிப்பா உன்ன கட்டி வச்சுர்றேன்னு" சொல்ல, அம்மா, அப்பா என்னது இதுன்னு இவ கேட்கிறா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "உனக்கு பிளைண்ட் டேட் பார்த்திருக்கோம்ன்னு சொல்லிட்டு இருக்க. யார கேட்டு எனக்கு பிளைண்ட் டேட் பார்த்தீங்கன்னு" இவ கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. பார்த்தா மாப்பிள்ளை சரியான சொட்டத்துல வயசானவன். அவன பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, "இவனா எனக்கு மாப்பிள்ளை? அப்பா இவன் உங்கள விட வயசானவன் மாரி இருக்கான். எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்க? ஹேண்ட்ஸமாவது பார்க்க மாட்டீங்களான்னு" இவ கழுவி ஊத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லேடியோட பையன் தான் வராங்க. ஆக்சுவலா இவங்க பொண்ணு பார்க்க வந்தது இவங்க அண்ணனுக்காக. இப்ப அந்த பையன் வந்த உடனே, "உங்க பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கானே! ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹேண்ட்ஸமா இருக்கான்னு" இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் க்வீன் கப்பல்ல வேலை பார்க்குறேன். உனக்கு ஃபியூச்சர்ல இந்த கப்பல்ல வேலை கிடைக்க நான் ஹெல்ப் பண்றேன். உன் ஃபோன் நம்பர குடுன்னு" அவன்கிட்ட ஒரு மாரி பேச, அவனும் ஃபோன் நம்பர்லாம் குடுக்குறான். இத பார்த்தோனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதுடி, போய் தொலடி. என் அண்ணனையும் கட்டிக்காத, என் வீட்டுக்கும் வராதன்னு" அவங்க அந்த இடத்த விட்டு போக, அப்பாடா ஒரு தொல்ல விட்டுச்சுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவ கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு போகலான்னு பார்க்க, அவ வீட்டுக்கு வெளிய அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா தான் நின்னு கத்திட்டு இருக்காங்க. "இந்த பொண்ணு என்கிட்ட இருந்து நெறைய பணத்த புடுங்கிட்டா. இவகிட்ட உள்ள பணத்த எல்லாம் வாங்கி குடுங்கன்னு" அவங்க அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட அவங்க பொய் சொல்றாங்க. "என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்டாங்க. நானே என்னோட மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறேன். எனக்கு கேன்சர் வந்துருச்சு பாருங்கன்னு" இவ அவளோட ரிப்போர்ட்ட எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு வாயிலேருந்து ரத்தம் வருது. அத பார்த்த உடனே அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அந்த பொண்ணு உன்ன ஏமாத்திட்டதா சொன்னா?
பாவம் அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அத போய் இப்படி கஷ்டப்படுத்துறியேன்னு அவரு அவங்கள தொரத்தி விட்டுடுறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா, "நீ கவலைப்படாதம்மா. வீட்டுக்கு குடுத்த அட்வான்ஸ் 2,00,000த்தையும் உன்கிட்டயே குடுத்துடுறேன்னு சொல்ல, வட்டியோட குடுத்துருங்கன்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா." இப்ப அவ இப்படி சொல்லிட்டு வந்தவுடனே, அவங்க அம்மா, அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன்டி உண்மையாவே உனக்கு உடம்பு சரியில்லையா? வா ஹாஸ்பிட்டல் போலான்னு" சொல்ல, "அட சும்மா சொன்னேம்மா. நீங்க வேற." அவங்கள பயமுறுத்துறதுக்காக ஃபேக்கா ரெடி பண்ணதுன்னு சொல்ல, "அப்ப வாயில இருந்து எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு?" கேக்குறாங்க. "எல்லாமே என்னோட செட்டப் தான். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் இவ சொல்றத நம்பி அமைதியா அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவளோட அம்மா, அப்பா 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இவள பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அழுது முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவ ரூமு கிட்ட ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கன்னு" சொல்ல, "என்னாச்சு? இங்க பாரு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம்னு" சொல்லிட்டு இருக்கேன். பிரச்சனைன்றது இங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்றது நடக்காத காரியம்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "உங்க அப்பா தான் காரணமா? நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசவான்னு" சொல்ல, இப்ப அவ டக்குனு ஹீரோவ கிஸ் பண்ணிடுறா. இதுதான் நம்மளோட எண்டு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இவ அவளோட வீட்டு வாசல் கிட்ட போய் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, உங்கள மாரி பணக்கார பசங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பணம் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன்னு" அவ இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோக்கு எப்படி இவளோட மனசுல உள்ள காதல வெளிய கொண்டு வர்றதுன்னே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வீட்ல நடந்து வந்துட்டு இருக்க, "அம்மா இவன பாருங்களேன், ஏதோ பித்துக்குளி மாரியே திரியிறான்னு" சொல்ல, "அப்படியே திரியட்டும். 30 வயசு ஆகுது. இன்னும் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னா இப்படிதான் திரிவானுங்கன்னு" அவங்க அம்மா கலாய்ச்சிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துடுறான். இப்ப அந்த இடத்துல அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அழுதுகிட்டே வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ உள்ள வந்து மீட்டிங் எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லாரையும் புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி திட்டின உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க பாஸ், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா உங்களோட பெர்சனல் ஃபீலிங்க எதுக்காக வேலையில காட்டிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியாதா? முதல்ல நிதானமா உட்கார்ந்து யோசிங்க. அப்புறமா எங்க கூட மீட்டிங் போடுங்கன்னு" இவ போல்டா பேச, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாரு! பாஸ் கிட்ட இப்படி பேசுறான்னு. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம வேற எல்லார் முன்னாடியும் பேசிட்டோம். பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். போய் சாரி கேட்டுட்டு வரலான்னு இவ வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் என்ன பண்றது? என்ன விட்டுட்டு போயிட்டாளேன்னு இவன் ஓணும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி அழுதுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து, "என்னாச்சு? கண்ணெல்லாம் சிவந்து போச்சுன்னு" சொல்ல, "வெளிய போடி, எதுவும் பேசாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கிட்ட வந்து, "மூக்கு சிவந்து போச்சு, கண்ணு சிவந்து போச்சு. இது என்ன கண்ணீரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கண்ணுல வந்து தூசி பட்டுருச்சுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் எங்க இருந்து அந்த புயல் வந்துச்சுன்னு தெரியலையேன்னு" இவ கலாய்ச்சுட்டு, "சாரிப்பா, நீ பேட் மூட்ல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்லி இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. எதுவும் பேசாம வெளிய போடி. நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு இவ அழுதுட்டு இருக்க. அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறாளா அப்படின்னு மறுபடியும் ஒவ்வொன்னா அழ ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோ ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவனோட தங்கச்சி தான் இருக்கா. பார்த்தா இவன் குட்டி போட்ட பூனை மாரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்ன இவ இங்கேயே உட்கார்ந்துட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கா? உள்ளலாம் போய் தொலைய மாட்டாளான்னு ஹீரோ டிவிக்கு நேரா நின்னுட்டு இருக்க. "டேய் அண்ணா என்னடா பண்ற? இப்படி நின்னுட்டு இருந்தா நான் எப்படி டிவி பார்க்கறதுன்னு" சொல்ல, "ஏண்டி இங்க உட்கார்ந்து தான் பார்ப்பியா? போய் வேற எங்கேயாவது பார்க்க மாட்டியான்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, குடுகுடுன்னு அவனோட ரூமுக்கு ஓடி போயிட்டு, அவனோட மூட்டை முடிச்சுலாம் பேக் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். இப்ப அவன் உள்ள வரலான்னு பாக்க ஹீரோயின் உள்ள விட மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும். நான் குயின் குடும்பத்தோட பையன் கிடையாது. உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நான் சாதாரண பையன். எனக்கு வேலை இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்ல. எங்க அம்மா வீட்ட விட்டே வெளிய துரத்திட்டாங்க. தங்குறதுக்கு இடம் கூட கிடையாது. நீ தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, என்னாச்சு இவனுக்கு? பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சானே! ஹீரோயின் முழிச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவ்வர தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. "ஏய் அந்த லீஷி இருக்கால்ல, அவளால எனக்கு நெறைய பிரச்சனை. என் ஆள கரெக்ட் பண்ண பாக்குறான்னு" ஹீரோயின் மேல தப்பு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத, கிளாஸ்மேட் ரீயூனியன் நடக்க போதுல, அதுல அசிங்கப்படுத்த வேண்டியது என்னோட வேலை" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிளாஸ்மேட் ரீயூனியனுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோ அவள பாத்துடுறான். இவளும் இதே இடத்துல தான் இருக்காளா அப்படின்னு ஹீரோ ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவனோட தங்கச்சி வந்து வானா உள்ள போலான்னு உள்ள கூட்டு போறாங்க. இந்த சைடு ஹீரோ அவன் ஃபேமிலி கூட வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உள்ள உட்கார்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்க. அதுல அவளுங்களோட புருஷங்கள பாத்தீங்கன்னா, "நாங்க எல்லாரும் பெரிய கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்கோம். வேணா எங்களுக்கு கீழ வந்து வேலை பாருன்னு" ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. "ஓ! நீங்க எல்லாம் அவ்ளோ பெரிய பணக்காரங்களா? இந்த விஷயம் தெரியாம போச்சே. நீ பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கதா சொன்ன. எங்க ஒரு ரூ. 8,000 குடுன்னு" சொல்ல அவன் டக்குன்னு வாய மூடிடுறான். இப்ப பக்கத்துல
உட்காந்துருக்க சோடா பட்டி கிட்ட போயிட்டு, "நீயும் பெரிய கம்பெனில தானே வேலை பார்க்குற. சரி ஒரு ₹1,00,000 அனுப்புன்னு" சொல்ல, அவனும் கம்முனு வாய மூடிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "இந்த ஹேண்ட்பேக் கூட ரொம்ப காஸ்ட்லி இல்ல. இத நானே வச்சுக்கிறேன். நீ கையில இன்னும் அந்த ஃபேக்கான ரிங்க தான் போட்டிருக்கியான்னு" எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கலாய்ச்சு விட, எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவளுங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளிட்டு, "என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? போனா போதுன்னா அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" இவளுங்க 2 பேரும் ஹீரோயின அடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். இவன் ஹீரோயினோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, அவன் மேல யாராவது கைய வச்சீங்கன்னா அவ்வளதான். நான் யாருன்னு தெரியும்ல. நான் யாருன்னு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவ பார்த்தவுனே அவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இவ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வாங்க போலாம் அப்படின்னு அமைதியா அந்த இடத்த விட்டு போக, அடியே என் பேக்க குடுத்துட்டு போடின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு கீழ தான் வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு வரமாட்டியா? நானும் கூட இருந்திருந்தா உனக்கு எதுவும் ஆகாம பார்த்துட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "யார்ரா அந்த பொண்ணு உன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா? தோள்ல கை போட்டுட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆன்டி நீங்க ஒண்ணும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் அவரோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "இந்த 5,000,000 இந்த பணம் உனக்கு தான் சொல்ல. நம்மள தான் பணத்த பார்த்தாலே வாய பொளக்குமே." இப்ப அவ இப்படி வாய பொளந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடியே அதெல்லாம் கண்டுக்காம வா போலான்னு" சொல்லிட்டு இருக்க. "இந்தா 10,000,000 அதுவும் பத்தலன்னா இந்த 20,000,000 குடுத்துட்டு இருக்க. ஆமா எனக்கும் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு பணம் குடுத்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, இவன் கிடக்குறான் லூசு பையன். "இங்க பாரும்மா, இப்பவே சொல்றேன் அவன பிரேக்கப் பண்ணிரு. இவன கட்டிக்கிட்டேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோவோட தங்கச்சிக்கு பயங்கர சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இவனுக்கு 30 வயசு ஆகுதும்மா. ஆனா இப்ப வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் சுத்துனதே இல்ல. இவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட காத பத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட, இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நான் சொல்றத எங்கன்னா கண்டுக்கிறானா பாரேன்னு" இவங்க கத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் வந்துடுறான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "எப்புட்றா நம்ம பெர்ஃபார்மன்ஸு? என்ன மயங்கிட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ அம்மா, நீங்க நெனைக்கிற மாரி அவ கிடையாது. அவளுக்கு என்ன சுத்தமா புடிக்கலன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவன் தங்கச்சி பாத்தீங்கன்னா, "அண்ணா உன்னோட சின்சியாரிட்டிய அவங்க கிட்ட காட்டணும். அப்பதான் அந்த பொண்ணு உன் மேல விழுவா. நீ பாட்டுக்கு அமைதியாவே இருந்தன்னா எப்படி வலையில விழுவான்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நெறைய சரக்கு அடிச்சுட்டு, அவங்க அம்மா குடுத்த செக்லாம் கையில வச்சுட்டு, என் வருங்கால மாமியார் இவ்ளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு தான் வாழ குடுத்து வைக்கல. எனக்கு சாக விருப்பமே இல்லன்னு இவ உட்கார்ந்து அழுதுட்டு, இப்ப அவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "நான் வீட்டுக்கு போகவே புடிக்கல. ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். பசிக்குது. ஆனா சாப்பாடும் இறங்க மாட்டேங்குதுன்னு" இவ ஏதேதோ உளறிட்டு இருக்க. இப்ப அவள பாக்க ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் தான் குடிச்சிருக்கேன்னா, நீயும் குடிச்சிருக்கியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க எதுக்காகடா வந்த? மிட் நைட்ல நான் தான் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கேன்னா, உனக்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன விட்டுட்டு போகறதுக்கு எனக்கு மனசே இல்ல. என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல. உன் கண்ல எனக்கான காதல் நல்லா தெரியுது. ஆனா என்ன நீ கிட்டவே விட மாட்டேங்கிற. நீ ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு" சொல்ல, "ஏன்னா எனக்கு உன்ன பிடிக்கல. நான் உன்ன என்னைக்கும் காதலிக்க மாட்டேன்னு" சொல்லி, இவ ஹீரோ மேலே மட்டையாயிட, "உனக்கு என்ன புடிச்சாலும் புடிக்கலாட்டி எனக்கு அத பத்தி கவல இல்ல. ஆனா நான் உன்ன காதலிச்சுட்டே தான் இருப்பேன்னு" ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இத இந்த பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பார்த்த உடனே, "உங்களால ரொம்ப நாளைக்கு ஒண்ணாலாம் இருக்க முடியாது" அப்படின்னு இவன் இந்த பக்கம் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தான் நடந்து போறான். பார்த்தா மறுபடியும் ஏதோ மோசமான பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போக, அத பார்த்த உடனே இவளுக்கு வாந்தியே வந்துருது. இப்ப அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "எங்க அப்பா உங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு மறக்காம வந்துருங்கன்னு" சொல்ல, ஃப்ரீயா இருந்தா வரேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கும் பாஸுக்கும் நடுவுல ஏதோ நடக்குது போல. நடத்துங்க நடத்துங்கன்னு" சொல்லி 2 பேரையும் கலாய்ச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ஆட்டோல கூட்டிட்டு ஒரு மீட்டிங்க்கு தான் கூட்டிட்டு போறா. என்னடான்னு பார்த்தா, இவ தான் இதுல வர சொல்லியிருப்பா. இப்ப அவன் ஆட்டோல உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா, "உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கா? நீ அவள காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பத்தி பேசுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா, எனக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து பத்திரம். டைட்டா புடிச்சுக்க. எங்கனா விழுந்துட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாதுன்னு, இவ ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. ஆட்டோ தடக்கு தடக்குன்னு ஆடிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடி பார்த்து போய் தொலடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அத பார்த்த உடனே இவ ஆட்டோவ அங்கிட்டும் இங்கிட்டுன்னு ஓட்டிட்டு இருக்க. கட் பண்ணா 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட்ல ஹீரோ மயக்கத்துல கிடக்க. இப்ப அப்படியே இவ ஹீரோவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா? உன் உடம்புல எதுவும் அடிபடலைன்னு" இவன் ரொம்ப பதறி போய் கேட்டுட்டு இருக்க. "எனக்கு எதுவும் ஆகல. நல்லா தான் இருக்கேன்னு" இவ சொல்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உனக்கு தலை எதுவும் வலிக்கலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க,
ஒண்ணும் ஆகல. லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்குன்னு இவ சொல்ல, ஹீரோயின் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுதான் சாக்குன்னு அவன் நெஞ்சுல படுத்துட்டு இருக்க. ஹீரோ அவ கையெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு, "என்ன விட்டு எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்ல, "என் கையில சின்ன காயம் தான். மத்தபடி ஒண்ணும் ஆகல. நீயே பாருன்னு" சொல்ல, அந்த சின்ன காயத்த பார்த்தாலே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அத பார்த்தவொனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "இங்க பாரு, உன் உடம்ப நீ பாத்துக்க. என் மேல காதல்ல விழாதன்னு" சொல்லிட்டு இருந்தவாக்க, ஹீரோயினுக்கு வயிறு வலிக்குது. இப்ப அவ இப்படி வயிறு வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல. "என்னாச்சு? வா டாக்டர பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நான் அப்ப சொன்னத இப்பவும் சொல்றேன். உன்ன நீ ஒழுங்கா பார்த்துக்க. என் மேல காதல்ல விழாதன்னு" அவ போக பார்க்க, "உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்ச நாள் அது என் கூட இருந்து பாரேன். அட்லீஸ்ட் ஒரு 1 வாரம், அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் இருந்து பார்த்தேன்னா, கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். என் வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட்டுட்டு இருக்க. சரி நான் வர்றேன்னு இவளும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப இவ வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல யாரையுமே காணோம். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே கால் பண்ணி, "ஆமா, நான் என்னோட ஆள வீட்டுக்கு கூட்டு வரேன். 2 பேரும் அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு" சொல்லியிருப்பான். அதனால தான் 2 பேரும் வீட்ட விட்டே வெளிய போயிருப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ட்ரிப்புக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல, "அப்படின்னா அந்த வீட்ல தனியாவா இருக்க? எதுக்குடா என்ன தனியா கூட்டிட்டு வந்தன்னு?" இவ கேட்க, "அட என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க ட்ரிப்புக்கு போனதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்னு" இப்ப அவன் பெட்ரூம்ல சர்ப்ரைஸ குடுக்குறான். பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்ச மாரி அவங்க தங்கச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இப்ப அத பார்த்தவொனே இவ போய் பெட்ல படுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவ கிட்ட போயிட்டு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்தவுனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? வயிறு வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல பசி. அதனால தான் வயிறு வலிக்குதுன்னு" இவ சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அந்த டேப்லெட்ட மட்டும் எடுத்துக்கோடேன்னு" சொல்ல, ஹீரோவும் எடுத்து குடுக்குறான். இப்ப அந்த டேப்லெட்ட போட்டுட்டு அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த டேப்லெட்ட பார்க்குறான். என்ன டேப்லெட் இது? இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு இவனுக்கு இப்பவே ஒரு டவுட் வந்துருது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. பணக்காரனா இருக்க. கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் உன் பின்னாடி சுத்துவா. நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அதுவே போதும்ன்னு" இவ ஹீரோ கிட்ட பாசமா பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவ கைய புடிச்சுக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி அவள கட்டி புடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட வீட்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியலடி. உன் கூட இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது, இத விட எனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. "நானும் உனக்கு சந்தோஷத்த தான் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட, "நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன் தெரியுமா? உன்கிட்ட மறைக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு" இவ ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்க. "நான் போனதுக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுவன்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. நீ கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே உன்ன விட்டு போயாகணும்னு" இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஃபைல் எடுக்க போறேன்னு ஹீரோயினோட ஃபைல பார்த்துடுறாங்க. பார்த்தா அதுல கேன்சர் இருக்க விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போயிருது. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, இவ சீக்கிரம் செத்து போயிருவாளா அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ ஹீரோயின பார்த்து, "உன்னோட சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோ வந்து, "நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போலாமா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து பேசிட்டு இருக்க. "லஞ்சுக்கா? இல்ல இன்னொரு நாள் போலாம். இப்ப கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு" இவ ஏதோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிற மாரியே இருக்கு. ஏதாவது மறைக்கிறதுன்னா என்கிட்ட சொல்லு. எந்த பிரச்சனைனாலும் 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நீ தான் என்னோட வாழ்க்கை. அப்படி இருக்கிறப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சும்மா விடுவேனா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் ஒரு 15 நாள் தான் இங்க வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த வேலைய விட்டுறலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "சரி உன் விருப்பம். வேலைக்கு வர்றதுனா வரலாம், விடுறதுனாலும் விடலான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் அந்த இடத்த விட்டு போறா. இப்போ அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இது என்ன மெடிசன் எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கண்டுபிடுறான்னு ஒரு பேப்பர் எடுத்து குடுக்க, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவ ஒரு டேப்லெட் போட்டிருப்பா இல்லையா? அந்த டேப்லெட்ட ஹீரோ எழுதி வச்சுட்டு அவனோட அசிஸ்டன்ட்ட குடுத்துருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறான். இவ அவனோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனா நீ ரிப்ளைவே பண்ணலேன்னு" சொல்ல, "ஏன்னா நான் உன்ன பிளாக் லிஸ்ட் போட்டேன். போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, அவன் விடமாட்டேங்கிறான். "உன்னோட உண்மையான காதல் இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு" அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "தள்ளி போடா லூசு பயலேன்னு" இவ அவள தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவன் எதுக்காக ஹீரோயின்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றான்னா, அதுக்கு காரணம் அவளோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான். இவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் இவனுக்கும் பயங்கர சண்டை. அதனால தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவன் அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவனோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவங்கம்மா வீடு பெருக்கிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, வேணும்னே வீட குப்பையாக்கிட்டு இருக்கா.
ஏம்மா அப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி பண்றேன்னா, ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு மருமக. நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும்னு இவ பயங்கரமா போட்டு 2 பேரையும் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவன் தான் வருவான். இப்ப அவன் வந்த உடனே எங்க அம்மாவ பார்த்து பத்திரமா வச்சுக்க. அவங்க வயசானவங்கன்னு சொல்ல, என்னடா பார்த்து வச்சுக்க. நான் எவ்வளவு பெரிய குடும்பத்தோட பொண்ணு தெரியுமா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இங்க வந்தேன்னா, உங்கள மாரி தான் நானும் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுற? நான் பாட்டுக்கு என் ஆள் கூட சந்தோஷமா இருந்தேன். எல்லாமே போனது உன்னால தாண்டின்னா அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த சண்டையில அவங்க அம்மாவ புடிச்சு இவ கீழ தள்ளிர்றா. அதுல பார்த்தா அவங்க அம்மா மண்டையில அடிபட்டுருது. இத பார்த்த உடனே இவன் பயந்து போயிட்டான். அவங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் விட்டு போறத பார்க்குறா. அத பார்த்த உடனே அந்த டாக்டர் கிட்ட போயி, "டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க யாருன்னு?" இவங்க கேட்குறாங்க. "நான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். பாருங்க நானும் அவளும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு காட்ட." "பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? உன்கிட்ட இந்த பொண்ணு உண்மைய சொல்லலையா? அந்த பொண்ணுக்கு வயித்துல கேன்சர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு உயிரோட இருப்பான்னு சொல்ல." இவர் சொன்னத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னால அத நம்பவே முடியலன்னு இப்ப அவன் ஹீரோயின பார்க்க தான் போறான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்து உனக்கு ஸ்டொமக்ல கேன்சர் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்காக தான் என்ன விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, பைத்தியம் மாரி பேசாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எப்படி போனாலும் அத பத்தி கவலைப்படுறதுக்கு நீ ஆள் இல்லன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவன் இந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்க. அவள பார்க்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "நீ மறுபடியும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணு சேர்ந்துட்டியான்னு?" கேட்க, "என்ன லூசு மாரி பேசுறன்னு?" இவ கேட்கிறா. இப்ப ஹீரோ அந்த ஃபோட்டோவ காட்டுறான். அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா? இப்ப அந்த ஃபோட்டோவ காமிச்சிட்டு இருக்கா. அது ஒரு பெரிய கதை. நீ என் பின்னாடி ஆளுங்கள விட்டு செக் பண்ணிட்டு இருக்க போலன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஃபோட்டோவ ஒரு ஆள் தான் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள புடிச்சிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவோட பாடிய பார்க்குறா. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. "நீ ஃபர்ஸ்ட் வெளிய போடான்னு" ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளிடுறான். இப்ப ஹீரோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இந்த ஃபோட்டோவ யார் அனுப்பிச்சதுன்றத கண்டுபிடின்னு சொல்ல, பார்த்தா எல்லாம் அந்த பொண்ணோட வேல தான். இப்ப அடுத்த நாளே அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். "நீ இந்த ஃபோட்டோவ எதுக்காக எனக்கு அனுப்பிச்ச? என்னையும் அவளையும் பிரிக்கிறதுக்காகவான்னு?" கேட்க, "உன்னையும் அவளையும் பிரிக்கிறதுக்காக இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அனுப்பிச்சேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இனிமே வாழ்க்கையில தலையிடாதன்னு ஹீரோ அவளுக்கு வார்னிங் குடுத்து அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுர்றான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் வேலைய முடிச்சு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் கையில ஃப்ளவர் பொக்கேயோட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. "நீ திருந்தவே மாட்டியாடான்னு" அவன அடிக்க ஆரம்பிச்சுறா. இவ இப்படி அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து இவ்ள பிடிக்கிறான். அவசரப்படாம பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்கா. "டேய் என் கண்ணு முன்னாடி நிக்காம அந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, உனக்கு என்ன ஆச்சுன்னு இவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அவன் இப்படிலாம் உன்ன நடத்த மாட்டான். இவனெல்லாம் நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வாய மூடி ஏதாவது பேசினனா அவ்வளவுதானே. இவன சொல்ல விடாம வாயில ரோசா பூவ வச்சு அமைக்கிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் உன் கூட தனியா பேசினா நீ வந்துரு. இல்லன்னா அவன்கிட்ட உண்மைய சொல்லிருவேன்னு" சொல்ல, "சரி நான் வர்றேன்னு" ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவனுக்காக நீ என்ன விட்டுட்டு போறியான்னு கேட்க, அவன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன்னு இவ சொல்ல, ஹீரோ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவ ஹீரோயின் தனியா போனவுனே அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடுன்னு" சொல்ல, இவ செம காண்டாயிட்டு அவன அடி வெளுத்து கட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்ல இருந்துட்டு இருக்கா. அவள பார்க்க ஹீரோ தான் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். என் ஆளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு இவ புலம்பிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் கூட்டிட்டு வந்து சோஃபால படுக்க வைக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் உயிரோட இருக்கப்போது 10 நாளோ, 1 வாரமோ, எப்ப சாவேன்னு எனக்கே தெரியல. நான் சாகுறத நீ பார்க்கக்கூடாது. ஏன்னா உன் நல்லது தாங்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறா. நான் இந்த ஊர விட்டு போக போறேன். என்ன தேடி வராத. எனக்கு தனியா வாழ தான் புடிச்சிருக்குன்னு" இவ லெட்டர் எழுதி வச்சுட்டு, அவ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த வீட்ட விட்டே போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டர பார்த்து இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, "பாஸ் ஒரு டேப்லெட் பத்தி விசாரிக்க சொன்னீங்களா? அது ஸ்டொமக் கேன்சர்க்கான டேப்லெட். அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு யூஸ் பண்றதுன்னு" சொல்ல, அவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ வயிறு வலிக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டதுக்கு, வேண்டான்னு சொல்லியிருப்பால. நான் அது மாரி நடந்துக்கத எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இதனால தான் அவ என்ன விட்டு தனியா போயிருக்கா. இதனால தான் என்கிட்ட லவ்வ கூட சொல்லல அப்படின்னு சொல்லி, இவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். "என்னம்மா பார்க்க ரொம்ப சோகமா இருக்க? எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, "என்னான்னு சொல்றது? வயித்துல கேன்சரு. பாய் ஃப்ரெண்டும் என்ன விட்டுட்டு போயிட்டான். நான் லவ் பண்ற பையன் கூடவும் சேர்ந்து வாழ முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் எதுக்கு தான் குடுத்தாருன்னு தெரியலையேன்னு" இவ புலம்பிட்டு இருக்க. அவன் ஹிரண் கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். இத பார்த்தவன, "யோவ் ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயா. என்ன ஏதாவது பண்ண நினைச்சுன்னா அவ்வளவுதான் சொல்ல. உன்னை இப்பயே அடிக்கிறேன் பாருன்னு" இவன் பாட்டில் எடுத்து அடிக்க வர கரெக்ட்டா ஹீரோ குறுக்க வந்துடுறான். பார்த்தா ஹீரோவோட மண்டையில இருந்து ரத்தம் வந்து அவன் அதே இடத்துல மயக்கம் போட, கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்க இவ பக்கத்துல இருக்கா.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே! நல்லா இருக்கியா? உனக்கு பசிக்குதா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "சரி என்ன விட்டு எங்கேயும் போகாத. சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வான்னு" ஹீரோ சொல்ல, அவளும் சாப்பாடு எடுக்க போயிடுறா. இப்ப அவ போனதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், மேடம்க்கு கேன்சர். 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த 3 மாசமும் முடிய போகுது. சொல்லப்போனா அவங்க 15 நாளோ, 20 நாளோ தான் உயிரோட இருப்பாங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன்னு" ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. மனசுக்குள்ள இவ்ளோ வேதனைய வச்சுக்கிட்டா என்ன விட்டு தள்ளி போயிட்டு இருந்தா, என்னால அத நம்பவே முடியல. நான் தான் அவள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு, ஹீரோவே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன விட்டு நீ போகாம இருந்தா அதுவே போதும்ன்னு" ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே, ஹீரோ இவ 2 பேரும் அவங்க அம்மாவ பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தடுக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "என்னடா என் ஆளுகிட்ட பேசுறேன்னு" ஹீரோ அவனுக்கு ஓங்கி ஒரு குத்த போட்டுடுறான். இப்ப அவன அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க அம்மாவ பார்க்க தான் வராங்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பத்தி நீ கவலைப்படாதடா. இனிமே எனக்கு என்ன இருக்கு? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்ன்னு" அவங்க அம்மா சொல்ல, இவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இதான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. "தேங்க் யூம்மான்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நாங்கலாம் வயசானவங்க. என்ன பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உன் உடம்ப தான் பாத்துக்கணும்னு" இவங்க ரொம்ப பாசமா பேச, ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ கட்டி பிடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு நல்லாவே புரியுது. இவ சாக போறதுனால தான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு. ஆனா ஹீரோ அத வெளிய காட்டிக்காம இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்க அம்மா நெனச்சு நீ கவலைப்படக்கூடாது சரியா? நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்கள நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு" சொல்ல, "என்னால உனக்கு பிரச்சனை வேண்டான்னு" ஹீரோயின் சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்றான்." இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ அம்மா கூட இருக்க. அவளோட ஃபோனுக்கு ஹீரோவ பத்தின நியூஸ் தான் வருது. ஹீரோவோட அப்பா இன்னொரு ஃபேமிலி வச்சிருக்காரு. ஹீரோக்கு இல்லீகலா இன்னொரு தம்பி இருக்கான்னு நியூஸ் வருது. அந்த நியூஸ பார்த்த உடனே, கண்டிப்பா இது ஃபேக்கா இருக்க வாய்ப்பில்ல. பாவம் அவன் எப்படி ஃபீல் பண்றான்னே தெரியலையேன்னு, இப்ப அவ ஹீரோவ பார்க்க போக, பார்த்தா ஹீரோ நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எங்க அப்பா எங்க அம்மாவோட நல்ல லவர்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இவரு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வந்து ஹீரோவ சமாதானப்படுத்துறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீ இப்படி சோகமா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல" அப்படின்னு நெனச்சுட்டு, "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, ஹீரோவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். இவன் எதுக்காக இப்படி கேட்பான்னா, ஹீரோ ரொம்ப சோகத்துல இருப்பான் இல்லையா? அதனால தான் இவ இப்படி சொல்லியிருப்பா. இவ இப்படி சொன்னோனே ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே இந்த சைடு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இவளுக்கு கேன்சர் இருக்க விஷயத்த முன்னாடியே சொல்லியிருப்பான். "ஆமா, நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன்ல, அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு. அவள உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்டா ஏத்துக்க மாட்டேன்? அவளுக்கு நோய் வந்தது அவ தப்பு கிடையாதே. அவ உயிரோட இருக்குது 10 நாளோ, 15 நாளோ, அவள சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு" அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. வீட்ல கல்யாணத்துக்கு பெர்மிஷன் குடுத்த உடனே தான், ஹீரோ இப்படி ஒரு பிளானே போட்டிருப்பான். அது என்ன பிளான்ன்றத கடைசியா சொல்றேன். இப்ப ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன உடனே, ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அவன பத்தி காசிப் பேசுறாங்க. ஆனா இவன் மட்டும் ஜாலியா ரூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட கல்யாணம் ஆக போற குஷில, இப்ப அந்த நியூஸ இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர் பார்த்த உடனே, இவளுக்கு மட்டும் எப்படிதான் அப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரியலையேன்னு, இவ ஹீரோயின பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோயின பார்த்து, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு வந்தேன்னு" அவள மயக்கம் போட வச்சுட்டு தனியா கடத்திட்டு வந்துடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்குவான். அத நான் வீடியோ எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு" சொல்லி அந்த ஆளு தப்பா நடந்துக்க சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் அடிக்கிறதுல வேற லெவல் ஆச்சே. அவன போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவ போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. யாரும் உன்ன புலி பண்ண மாட்டாங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ உங்க ஃபேமிலிய மொத்தமா பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டான். அந்த கால் வந்த உடனே இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. அத பார்த்த உடனே ஹீரோவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சாரி, நான் தான் உன்ன ஒழுங்கா பார்த்துக்காம விட்டுட்டேன். இனிமே இந்த மாரி ஃபியூச்சர்ல நடக்காது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸே பண்ணலையேன்னு" ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, அத இவ சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரோட கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கல்யாண கோலத்துல வந்து நின்னுட்டு இருக்க. ஹீரோ அவள ரொம்ப காதலோட பார்க்குறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "ஏன்டா அப்படி பார்க்குற? பார்க்க நல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல, ரொம்ப கியூட்டா இருக்க. வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போக, ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா வருது. ஏன்னா இவளுக்கு ஹீரோ கூட சேர்ந்து வாழ ரொம்ப ஆசை. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னு இவ அழுதுட்டு இருக்கா.
அதுக்கு மேல இந்த சைடு ஹீரோக்கு அழுகையா வருது. 2 பேரும் அவங்க கல்யாணத்த சந்தோஷமா பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தா, அழுதுகிட்டே கல்யாணம் பண்ற நிலைமை ஆயிருது. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட கல்யாணத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் ஹீரோ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒழுங்கா இது கூட உன்னால பண்ண முடியாதான்னு?" 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "அண்ணி எப்படி இவன காதலிச்சீங்க? இவன் சரியான லூசு பயலாச்சே" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா நீ சரியா சொன்ன. உங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு" சொல்ல, இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் இவள ஃபர்ஸ்ட் டைம் இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பார்த்தேன். ஆக்சுவலா இவ என்ன அடிச்ச அடியில நான் அவன் மேல காதல்ல விழுந்துட்டேன்னு" ஹீரோ சொல்ல, என்னது அடிச்ச ஐடியான்னு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்போம் இல்லையா? ஹீரோ கிட்ட 2 பொண்ணுங்க வந்து ஒரு மாரி பண்றாங்கன்னு. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் போதையில கண்ணு மூடி தெரியாம, "நான் பார்க்க சிக்ஸ் பேக்கோட சூப்பரா இருப்பேன். வேணும்னா சட்டைய கழட்டி காட்டுறேன் பாருங்கன்னு" சொல்லி சட்டையெல்லாம் கழட்டியிருப்பான். அத பார்த்த உடனே தான் ஹீரோயின் வந்து, "இப்படியே விட்டா இவன போலீஸ்ல புடிச்சுட்டு போயிருவாங்களேன்னு" ஹீரோக்கு ஓங்கி ஒரு அடிய போட, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டிருப்பான். பாஸ்ன்னு கூட பார்க்காம இவ இப்படி பண்ணிட்டு, "மேடம் மன்னிச்சிடுங்க போலீஸ்லாம் கூப்பிடாதீங்க. எங்க பாஸ் நல்ல மனுஷன். ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டாருன்னு" சொல்ல, அவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, இவங்க எல்லாம் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன பாக்குறீங்க? அவ அடிச்சது சாதாரண அடி இல்ல. காதல் அடி. அதுல தான் நான் மயங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடே கட் பண்ணா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா, இவங்களோட கல்யாண போட்டோவ பாத்து, "நீ எனக்கு தான் சொந்தம். அவனுக்கு சொந்தமாக நான் விட மாட்டேன்னு" அடுத்த நாளே ஹீரோவ பாக்க தான் போறான். இப்ப அவன் ஹீரோவ பாத்து, "ஏன்டா அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவ சீக்கிரமே சாக போறான்னு" சொல்ல, "எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" ஹீரோ சொல்ல, இவங்க பேசுறத ஹீரோயின் கேட்டுடுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இனிமே என் பொண்டாட்டிய பாக்க நீ வந்தனா உனக்கு கொன்னு போட்டுருவேன்னு" அவன அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட, இந்த சைடு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, "நான் சாக போறேன்னு உனக்கு தெரியுமா? எப்ப இந்த உண்மை தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பொண்டாட்டி கோவப்படாத, பொறுமையா இருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்றான்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு, "நீ டேப்லெட் சாப்பிட்டல, அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்ல, "பொய் சொல்லாத, என்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிட்டல. நான் சாக போறேன்னு தெரிஞ்சு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணேன்னு" இப்ப அவ அவளோட கல்யாண ரிங்க கழட்டி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ரிங்க தேடிட்டு இருக்கான். இப்ப இவன் நைட் வரைக்கும் அந்த ரிங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்களோட கல்யாண போட்டோவ பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, பார்த்தா அவளோட கை, காலு, உடம்பு எல்லாத்தையும் கட்டி போட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என் செல்லமே, நீ எனக்கு தான் சொந்தமாகணும்னு பார்த்தேன். ஆனா நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ பார்த்தா, நான் விடுவேனா? ஆக்சுவலா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உனக்கு கேன்சர்லாம் எதுவுமே இல்ல. இந்த உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு கேன்சர்ன்னு சொல்லி உன்னோட இவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ல ஆழ்த்தினதே நான் தான்" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. "ஏன்டா இப்படி பண்ண? விளங்காதவனே" அப்படின்னு பிடிச்சு அவன கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "சரி விடு. ஏதோ தெரியாம நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம். உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு" இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஆளுங்க கூட வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தவொடனே இவ கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன அடி வெளுத்து கட்டுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவன இங்க இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னங்க உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு நல்ல விஷயம், இன்னொன்னு கெட்ட விஷயம்னு" சொல்ல, "என்ன நல்ல விஷயம்னு?" ஹீரோ கேட்கிறான். "ஆக்சுவலா எனக்கு கேன்சரே இல்ல. இந்த விஷயம் இந்த படுபாவிக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என்கிட்ட சொல்லலன்னு" சொல்ல, ஹீரோ அவனுக்கு 2 உதைய போடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி கெட்ட விஷயம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கெட்ட விஷயம் என்னன்னா, நீ என்ன காலம்புறா வச்சு வாழ போற. அதுதான் உன் வாழ்க்கையில நடக்க போற கெட்ட விஷயம்ன்னு" இவ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "இதுவாடி கெட்ட விஷயம்ன்னு" ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம்ன்னு?" இவ கேட்கிறா. "எங்க அப்பாக்கு இல்லீகலாலாம் யாரும் கிடையாது. நான் ஒரே பையன் தான். இல்லீகல் பையன்னு சும்மா ஃபேக்கா தான் நாங்க நியூஸ் பரப்புனோம்னு" சொல்ல, "என்னது ஃபேக்கா பரப்புனியா? அட பாவி! அந்த நியூஸ்னால உன் மனசு உடைஞ்சு போய் நீ கஷ்டப்படுவேன்னு தானே உன்ன கல்யாணம் பண்ணேன்னு" இவ ஓடி வந்து ஹீரோக்கு ஒரு கூத்து போட, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் உடம்புல எந்த குறையும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. இப்ப அவள பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பாஸ் ஆகிறா. இப்ப இவ ஹீரோவ பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ மீட்டிங்ல எல்லாரையும் புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். "என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வேலை கூட உருப்படியா பார்க்க மாட்டீங்களான்னு" திட்ட, "பாஸ் உங்க பொண்டாட்டி வர நேரம் ஆயிடுச்சுன்னு" அவரு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறான். இப்ப ஹீரோயின் வந்து, "என்னாச்சு? ஏன் எல்லாம் இப்படி இருக்கீங்க? மீட்டிங் முடிஞ்சது போது எல்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு" சொல்ல, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "டேய் புருஷா, இந்தா இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. டேய் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சைன் பண்றேன்னு" சொல்ல, ஹீரோவும் சைன் பண்ணிட்டு, இப்ப அவன் ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ண,
2 பேரும் மாறி, மாறி ஆஃபீஸ்லயே பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய இப்படி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.